காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு வந்தோமா, அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்னென்னா, இந்த புல் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்புறம் இந்த ரணக்கல்லி இல்லை களிமணியா இந்த செடியெல்லாம் எடுத்து தரை தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். அப்புறம் இன்னொரு வேலை என்னென்னா, இங்கே பாருங்க, இந்த ரோஜா செடியெல்லாம் கட் பண்ணியாச்சு. ப்ரூனிங் அப்படிங்கிற முறையில் கட் பண்ணோம். இன்னொரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணியிருக்கணும். இப்போ கட் பண்ணிட்டேன். மழைக்காலம் வருதுங்கிறதுனால கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இனிமேல் நிறைய துளிர் வரும். இனிமேல் உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது மாடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான வாசனை வந்துச்சுங்க. என்னடான்ட்டு சுற்றி பார்த்தா இந்த சீ டேஃபடில் அப்படிங்கிற ஒரு இது என்ன வெரைட்டின்னா, நம்ம இந்த அமாரிலிஸ் லில்லி இந்த மாதிரியெல்லாம் லில்லி இருக்குல்ல, அந்த செடியில் இது ஒரு பூ பூத்துருக்கு. சீ டேஃபடில் அப்படிங்கிற ஒரு பூ தான் இது. ரொம்ப வாசனை செம்மையாக இருக்கும். தரை தோட்டத்தில் இந்த ஸ்பைடர் லில்லி இருக்கும், அதை விட நல்ல வாசனையாக வரும். ஸ்பைடர் லில்லி நான் கூட வீடியோ கூட போட்டிருக்கேன். செம்ம வாசனையாக இருக்குது சீ டேஃபடில். எப்பா, எனக்கு இதோட வாசனை அப்படியே எட்ட போகவே முடியல, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கா, அதனால் இதில் கொஞ்சம் அடிபட்டு இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்குது. முன்னாடி ஒரு மொட்டு வந்துருந்துச்சு. அப்படியே மாடி தோட்டத்துக்கு வந்த அந்த வாத்தெல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே கொத்தி பாதி சாப்பிட்ருச்சு. அதனால அது வீடியோ எடுக்கலை. இப்போ தான் இது 2வது பூ பூத்துருக்கு. இதை வச்சுருக்குங்கிறதுனால நான் இப்போது வீடியோ எடுத்தாச்சு.